சக்தி மெயின் ரோட்ல கணேஷ்புரம் தாண்டி லெஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்திருக்கும். ரொம்ப சூப்பரா, ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு. கணேஸ்வரம் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். கணேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா எல்லப்பாளையம் பிரிவு வரும். பிரிவுலேருந்து லெஃப்ட்டில் 2வது கிலோமீட்டரில் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிடும். எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் சார், நிறைய ப்ராப்பர்ட்டி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சார்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து 50% மேலே வீடாக பண்ணுறோம். எங்கே ப்ராஜெக்ட் பண்ணாலும் வீடாக தான் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடமே வந்து ஒரு பியூர் ரெட் சாயிலில் டெவலப் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், பேசிக் நீட்ஸ் எல்லாமே உள்ளே பண்ணி கொடுத்துருவோம். எலக்ட்ரிசிட்டி, ட்ரைனேஜ் சிஸ்டம், காம்பவுண்ட் வால், செக்யூரிட்டி, பார்க்கு, ரீப்ளேனேஷன் எல்லாம் எவ்ரிதிங் வந்து உள்ள ஒரு அம்யூனிட்டிஸ் என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துறோம். ஸோ நாங்கள் வரும்போதே பார்த்தோம் நிறைய வீடு, நிறைய மக்களுக்கு வண்டி, கார்லாம் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு நல்ல இன்கம்காக தான் நீங்கள் போட்டு வைக்கலாம். இப்போ ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் ஆகணும் அப்படின்னாலுமே இது ஒரு நல்ல பாட்டாக இருக்குங்க. அவங்க வந்து ஒரு இடம் வீடு வாங்கினா நான் போய் வாங்கினா எனக்கு எப்படி பார்ப்பேன், அது மாதிரி அவங்களோட இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்து அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா போதும், நீங்கள் வாங்குறீங்க வாங்கலை தாண்டி அதோட நாலேஜ் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஐடியா வரும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல சக்தி மெயின் ரோட்ல கணேஷ்புரம் தாண்டி லெஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்திருக்கும். ரொம்ப சூப்பரா, ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு. கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே பக்கமா இருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சேனல் யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, லைக் ஷேர் பண்ணி பக்கத்துல பெல் எடுத்து விட்டுருங்க. வாங்க போகலாம். ஃபைனலாக வந்து நம்ம உள்ள லேண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா அந்த சக்தி ரோட்லேருந்து சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சார் இருக்கார், சார்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம கரெக்டாக வந்து நம்மளோட லேண்டு பேர் நம்ம என்ன இடத்துக்கு வந்திருக்கோம் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டிக்கு எடுத்து சக்தி ரோட்ல ஓகேங்க. கணேஸ்வரம் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். கணேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா எல்லப்பாளையம் பிரிவு வரும். பிரிவுலேருந்து லெஃப்ட்டில் 2வது கிலோமீட்டரில் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிடும். எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் சார், நிறைய ப்ராப்பர்ட்டி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சார்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 50% மேலே வீடாக பண்ணுறோம். எங்கே ப்ராஜெக்ட் பண்ணாலும் வீடாக தான் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடமே வந்து ஒரு பியூர் ரெட் சாயிலில் டெவலப் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், பேசிக் நீட்ஸ் எல்லாமே உள்ளே பண்ணி கொடுத்துருவோம். எலக்ட்ரிசிட்டி, ட்ரைனேஜ் சிஸ்டம், காம்பவுண்ட் வால், செக்யூரிட்டி, பார்க்கு, ரீப்ளேனேஷன் எல்லாம் எவ்ரிதிங் வந்து உள்ள ஒரு அம்யூனிட்டிஸ் என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துறோம். கையில் வந்து குறைஞ்சது ஒரு 5 லட்சம், ஒரு 7 லட்சம் முன்பணம் இருந்தாவே போதும், நம்மகிட்ட வீடாக பண்ணிக்கலாம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். அதனால வாட்டர் இப்போ வீடு கட்டி வந்து வேஸ்ட் வாட்டரில் ட்ரைனேஜ்லேயே விட்டுக்கலாம், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்லேயே விட்டுக்கலாம். இந்த ஏரியாவில் யாருமே வந்து அண்டர் கிரவுண்ட் பண்ணல, ஓப்பன் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி 3 ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி உள்ள எடுத்து கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைட்டுக்குமே தனித்தனி பைப் லைன் போட்டிருக்கு. 60,000 லிட்டர் டேங்க் போட்டு பண்ணிருக்கு. ஓகே சார். இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ல கோயம்புத்தூர் டு சக்தி அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. சரி சார், சூப்பர். இந்த வீடு வந்து ஒரு வீடு வந்து நம்ம தான் சேலுக்கு கட்டிட்டு இருக்குதுங்க. இது இல்லாமல் உள்ள ஒரு 4-5 வீடு புக்கிங் எடுத்திருக்கோம். இப்போ ஜஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் வந்து ஓப்பனிங் முடிஞ்சது. ஒரு வீடு 48 லட்சம் வருது, ஒரு வீடு 45 லட்சம் வருது. சரிங்க சார். 2 வீடு ஈஸ்ட் ஒன்று, நார்த் ஒன்று இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. அது எல்லாம் இன்னும் உள்ள வந்து வீடு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே சார். அதான் நம்ம என்னன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 லட்ச ரூபா முன்பணத்துல கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அப் டு நீங்க சக்தி ரோட்ல அன்னூர் வரைக்கும், சரவணம்பட்டியிலேருந்து அன்னூர் வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கு. ஓகேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா சென்ட் ரேட் சொல்கிறோம். அதுலேயே 45,000 ரூபா டிஸ்கவுண்ட், 50,000 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்து 650 தான் கொடுக்குறோம். ஓகே சார். இப்போ சில பேருக்கு வந்து இப்போ எனக்கு வந்து இவ்வளோதான் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இப்போ அதுலேருந்து என்கிட்ட இவ்வளோதான் சார் இருக்கு, எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன மாதிரி சார்? அதான் சார், யாராக இருந்தாலும் நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம். சரிங்க. எங்ககிட்ட வந்து ஒரு 10க்கு மேற்பட்ட பேங்க் கூட டைப் பண்ணிக்கிறோம். உங்களோட இன்கம் ப்ரொஃபைல் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு வந்து நாங்கள் கட்டி கொடுக்குறோம். இடம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு வேணுமோ அது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணி தரணும்.
ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எவ்ரிதிங் இருக்குங்க. ஓகேங்க. லஸ்பிரிங் ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு 30 ஏக்கர்ல மெகா டவுன்ஷிப் பண்ண போறோம். ஓகேங்க. ஃபேஸ் 1ல எடுக்கிறவங்களுக்கு நாங்களே ஃபேஸ் 2 போறபோது சென்ட்டுக்கு வந்து 1லேருந்து 2 ரூபா வரைக்கும் ஏற்றி தான் விற்க போறோம். ஓகே சார். ஏன்னா அது வாங்கிக்கிற லேண்ட் காஸ்ட் அதை ஏற்றி தான் விற்க முடியும். அந்த மாதிரி இருக்கு. ஆமா 8 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு தான் ஜனவரியில் தான் ஓப்பன் பண்றோம். ஸோ இப்போ இது 6,500 கொடுத்துட்டு இருக்கிறோம். பக்கத்துலேயே விலை ஏறி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதனால இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு போகுது. ஸோ நாங்கள் வரும்போதே பார்த்தோம் நிறைய வீடு நிறைய மக்களுக்கு வண்டி கார்லாம் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு நல்ல ஒரு நல்ல இன்கமுக்காக தான் நீங்கள் போட்டு வைக்கலாம். இப்போ ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் ஆகணும் அப்படின்னாலுமே இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்குங்க சார். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமாக டவுட் வரும். இப்போ என்ன வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வரோம், 2 கிலோமீட்டர் வந்து உள்ளே இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்கிட்ட பக்கத்தில் நியர்பை என்னென்ன இப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எமர்ஜென்சிக்கு ஏதாவது விஷயம் இருக்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் என்ன சார் இருக்கு சார்? இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். சத்தி ரோட்டில் கோயில்பாளையம் லொக்கேஷன் வந்து 10 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம். 1 லட்ச ரூபா 1,4 லட்ச ரூபாயிலிருந்து சைட் விற்கிறோம். 80,000 ரூபாயிலிருந்து சைட் விற்கிறோம். க்ரோத் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சத்தி ரோடு ரொம்ப மாஸ் டெவலப்மெண்ட். இப்போ வந்து உங்களுக்கு சென்ட் வந்து 8 ரூபாய் 7 ரூபாய்க்கு கம்மியா இல்லை. நாங்கள் 80,000 1 லட்சத்துக்கு வித்த இடத்துல கடைசி ஒரு 6-7 வருஷத்துல வந்திருக்கிற அப்ரிசியேஷன் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 1 லட்ச ரூபா 1,50,000 லட்ச ரூபா அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ், அவுட்டர் ரிங் ரோடு, ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே, ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்னு எல்லாமே கோயம்புத்தூர்ல வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. அது சத்தி ரோடு பர்டிகுலரா எடுத்துட்டீங்கன்னா நிறைய உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய லஸ்பிரிங் ப்ராஜெக்ட்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா காலப்பட்டி எஸ்விபி டெக் பார்க் ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டைம், கோயில்பாளையம் இன்ஃப்ரா இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டைம், அதே மாதிரி குமரன் ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், பேரூர் அடிகளார் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் பேக் சைடில் இருக்கு இந்த நம்மளோட ப்ராஜெக்ட். 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் கூட வராது. ஓகே ஓகே. ஸோ இப்போ புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு கணேஸ்வரத்தில் மெட்ரோ வந்து ஃபேஸ் 2 வந்து சாங்ஷன் ஆக போகுது. அவுட்டர் ரிங் ரோடு 200 மீட்டர்லேயே உங்களுக்கு அது மேப் கூட இருக்கு. நான் உங்களுக்கு என்கொயரி பண்றவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய லெவல்ல வந்து டெவலப்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம எங்க கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2-3 டிஸ்ட்ரிக்ட் பண்றோம். நாங்க 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல கஸ்டமரோடைய சேல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் எப்பவுமே வந்து ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி தான். கோயம்புத்தூர்ல இன்ட்ரெஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க எல்லா ஸ்டேட்டு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா. அது மட்டும் இல்லாம சென்னை, பெங்களூர்ல ஒர்க் பண்றவங்க கோயம்புத்தூர்காரரு, அதே மாதிரி திருப்பூர், ஈரோடு, சேலம் எல்லாருமே வந்து இங்க வாங்குறாங்க. அதனாலதான் நீங்க சத்தி ரோடு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கு ஒரு லேஅவுட்ஸ் இருக்கு. அவ்வளவு ரெக்யர்மெண்ட் இருக்கு இங்க, அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு. அதனால மக்கள் வந்து கோயம்புத்தூர்ல கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பர்டிகுலரா நல்ல பில்டர்ஸ் நல்ல ப்ராப்பர்ட்டி பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இன்னும் பெஸ்டா இருக்கு. எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட பண்ற போது என்னன்னா, எங்களுடைய தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து ப்ராஜெக்ட்ல ஒரு கஸ்டமருக்கு வந்து இடம் வாங்கி போட்டாலோ வீடு வாங்கினாலோ அதை எப்படி க்ரோத் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். அதனால கண்டிப்பா போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கு நாங்க வேலை செஞ்சு கொடுப்போம். வேல்யூ இருக்கும், வேல்யூ இருக்கும். திருப்பி ரீசேல் சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வீடு கட்டணுமா, பிளான் அப்ரூவல், பிளானிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கன்சல்டிங், எவ்ரிதிங், வாஸ்து, போர்வெல், எவ்ரிதிங் நாங்க பாத்துக்கோம். நீங்க வந்து ஒரு பேமெண்ட் வாங்கி நீங்க ஒன்னு கொடுத்தா மட்டும் போதும், கம்ப்ளீட்டா அதை வாங்கி பாத்துக்கோ. அதே மாதிரி ஒரு பிளாட் வாங்கி போடுறீங்க, அது ஒரு ஃபென்ஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு பட்டா மாறுதல் பண்ணணும், அல்லது வந்து ரீசேல் பண்ணணும், அதுமே பண்ணிட்டு இன்னொரு 3 வருஷம் கழிச்சு ரீசேல் பண்ணணும்னு நான் பண்ணி கொடுத்துருவேன். எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். நம்ம வந்து லேண்டு வீடு மட்டும் நம்ம பண்றது இல்ல, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நம்ம இங்க கோயம்புத்தூருக்குள்ள சத்தி ரோட்ல மார்க்கெட் ரேட்ல இருந்து உங்களுக்கு 30% லெஸ்ல என்னால ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும். ஏன்னா என் கிளைண்டே கொடுக்குறாங்க. நான் 1,4 லட்ச ரூபாய்க்கு வித்த கிளைண்ட் 5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு பிளாட் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ அது வந்து எங்ககிட்ட என்கொயரி பண்ணிட்டு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். ஸோ அது எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். வாங்கின கஸ்டமர் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் லஸ்பிரிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் விட்டுறாங்க. சார் எனக்கு மார்க்கெட் ரேட்டை விசாரிக்கிறாங்க, 10 ரூபா 12 ரூபா போகுது சார், எனக்கு 8 ரூபா வந்தாலும் சரி 10 ரூபா வந்தாலும் எனக்கு மூவ் பண்ணி கொடுங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்டா மூவ் பண்ணி கொடுத்துறோம். ஸோ அதனால அந்த அசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கறதுனால கெட்டியா நம்மளை நம்பி எடுக்கலாம். புரியுது. ஸோ நம்ம இது மட்டும் பண்ணல. ஸோ நம்மளுக்கு வீடியோ பார்க்கறவங்களுக்கு புதுசா இருக்கும். இப்போ யாராச்சும் ஒரு புதுசா இருக்காங்கன்னா வந்து லேண்டு வீடு மட்டும் அது மட்டுமே தான் சொல்லுவாங்க. பட் ஆனா அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அதுவுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லஸ்பிரிங் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அட் பிரசன்ட்ல இருக்கிற சத்தி ரோட்ல இருந்து 1.5 to 2 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. பக்கத்துல எல்லப்பழைய ஆண்டிச்சோலை ஊர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுக்கு மேல இந்த ஏரியால வீடு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கணேஸ்வரம் வந்து பெரிய ஊர் சார். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பேங்க்கு, ஏடிஎம், க்ரோசரி, பெட்ரோல் பங்க், எவ்ரிதிங் இருக்குது உங்களுக்கு கணேஸ்வரத்தில். ஜஸ்ட் அங்கிருந்து ஒரு 1.2 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். ஷார்ட்கட்ல வந்தா அடிகளார் ஹாஸ்பிட்டல் வழியே வந்தா ஒரு 2 கிலோமீட்டர். மாதிரி பொட்டன்ஷியலான இடத்துல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா நார்த் சைட்னுடைய நார்த் எடுத்தீங்கன்னா ஒயிட் ஈகிள் பப்ளிக் ஸ்கூலு, கேஜி மெட்ரிகுலேஷன், கேஜி இன்டர்நேஷனல் ஸ்கூலு,
என்எம் ஹாஸ்பிட்டலு, அன்னூர் டவுன் இருக்கு, கரியாம்பாளையம் ஜங்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பொட்டன்ஷியலான இடத்துல சைட் போட்டிருக்கோம். உள்ள வர்றபோது கட் ரோடு தார் ரோட்ல வர்றபோது ஏதோ இன்டீரியரா வர மாதிரி ஃபீல் ஆகு. ஆனா அப்படி கிடையாது, இது ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கு. ஏன்னா நாங்க இதே மாதிரிதான் வந்து 1,80,000 போடுற போது இப்படிதான் போட்டோம். இன்னைக்கு எல்லாம் வந்து அங்க வந்து பாத்துட்டு போன கஸ்டமர் இப்ப கேக்குறாங்க நாங்க வாங்காம விட்டுட்டோம். இங்க ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு புரியுது. ஓகே சார், இப்போ நீங்க லேண்டுக்கு இங்க வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் லேண்டுக்கு தேவையான விஷயம் வந்து எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா நம்ம போறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதோட பொருள் எப்படி இருக்கும், அதோட தரம் எப்படி இருக்கும் சார்? இன்னைக்கு பெரும்பாலும் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் மக்கள் நிறைய மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலி எடுத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமா கோயம்புத்தூர்ல ரெண்டல் இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னுமே வீடு வாங்க வேண்டிய இது இருக்கு. அவங்களுடைய கனவு வந்து நிஜமாகணும் அப்படின்னா அவங்களுக்கு லோனை பத்தி கிளாரிட்டி வேணும். எனக்கு என்ன பினான்சியல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெளிவா தெரியணும். இன்னும் நிறைய பேர் நான் மார்க்கெட்ல நாங்க சந்திக்கிற ரீட்டைல் கஸ்டமரை நிறைய பேருக்கு என்ன எலிஜிபிள்னே தெரியுது, ஒரு லோனுக்கு என்ன பேப்பர் வேணுங்கிறதே தெரியுது இல்லை. ஸோ எங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, நீங்க எங்க கிட்ட இடம் வாங்குறதுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஃப்ரீ கன்சல்டிங். எந்த பொருள் போட்டு வீடு கட்டலாம், உங்களுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும், எந்தெந்த பேங்க்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன டென்யூர், உங்களோட ப்ரொஃபைலுக்கு என்ன ஃபில்டர் ஆகும் லோன் அமௌண்ட், நீங்க எவ்வளவு கையில இருந்து போடணும், உங்களுக்கு ஓவரால் அமௌண்ட்டுக்கு எவ்வளவு வீடு கட்டலாம் அப்படிங்கறது எல்லாமே ஃப்ரீ கன்சல்டிங் 1/2 hourல இருந்து 1 hour கொடுத்துறோம். அவங்க எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க பண்ணல அப்படின்னு எங்களுடைய ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ், அதாவது நாங்க வந்து எல்லாருமே வந்து ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், பேங்கர்ஸ், எவ்ரிபடி எங்களுடைய கன்சர்ன்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ வந்து உட்கார வச்சு அவங்க கஸ்டமருக்கு வந்து சரி நீங்க இந்த கம்பெனில இவ்வளவு சேலரி வாங்குறீங்க, நீங்க உங்க ஒய்ஃப் இவ்வளவு வாங்குறாங்க, நீங்க இவ்வளவு வாங்குறீங்க, உங்களுக்கு இவ்வளவு லோன் கிடைக்கும், இவ்வளவு இடம் எடுத்துக்கலாம், இவ்வளவு வீடு கட்டலாம், இதுக்குண்டான பிளான் இதுதான் வாஸ்து, இவ்வளவுதான் நீங்க கீ கையில வாங்குறதுக்கு இவ்வளவு வாங்க அப்படிங்கறத எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துறோம். மெட்டீரியல் அப்படிதான் இப்ப நிறைய சொல்றாங்க, ISI போட்டு கட்டுறோம், அதை பண்றோம் இதை பண்றோம் நிறைய சொல்றாங்க. ஆனா ரியல் ஃபேக்டா கண்ணு முன்னாடி நம்ம பண்ணி காட்டுறோம். இப்ப எதுவுமே வந்து நாம வந்து கட்டி பினிஷ் பண்ணி விற்கிறதே கிடையாது. அதுக்கு ரேர் தான் எங்ககிட்ட வந்தீங்கன்னா ரெடி டு மூவ்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 2 வீடு 3 வீடு தான் கட்டியிருப்போம். ஆனா பெரும்பாலும் நாங்க வந்து கஸ்டமருக்கு என்ன தேவை, கஸ்டமருடைய ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எத்தனை வருஷமா கோயம்புத்தூருக்குள்ள வந்து வாடகை வீட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கக்கூடிய லொக்காலிட்டிக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எது பக்கத்துல இருக்குது, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அவங்களோட சைட்ல இருந்து நாங்க எல்லா ரிஸ்க் எடுத்துக்கிறோம். அவங்க வந்து ஒரு இடம் வீடு வாங்கினா நான் போய் வாங்கினா எனக்கு எப்படி பார்ப்போம், அது மாதிரி அவங்களோட இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்து அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர்த்த நாங்கள் சந்திக்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சின்ன ஸ்மால் ஸ்கேல் MSME எல்லாம் வந்து சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் GST இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வந்து கரண்ட் அக்கௌண்ட் இல்லை, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை, ஒய்ஃபோட சேலரியை ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்ல வாங்குறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி பேப்பர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும், எந்த ஆடிட்டரை பார்த்து எப்படி IT ஃபைல் பண்ணணும், எல்லாமே நாங்கள் நடுத்தர மக்களுக்கு அது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுடைய இந்த 15 வருஷம் டிராவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 500-600 வீடுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 3000 to 4000 கஸ்டமருக்கு வந்து பிளாட் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் காரணம் என்ன அதுதான். ஏன்னா எங்களுக்கு கஸ்டமர் வந்து ரெகுலராக எங்ககிட்ட வர்றதுக்கு என்ன, நாங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டிவாக வேலை செய்கிறோம். ஸோ எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்களுடைய பாயிண்ட்ல இருந்து நாங்கள் யோசிச்சு பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். எங்ககிட்ட வந்தா போய் நிறைய தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அது வேஸ்ட். ஒரு நல்ல கரெக்டான ஒரு இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், ஒரு ப்ரொமோட்டரை பார்த்துட்டா அவங்க தேவை கம்ப்ளீட் ஆயிடும். அதுதான் விஷயம். அந்த வகையில் எங்களை வந்து என்கொயரி பண்ணிட்டு வர்ற போது நாங்கள் கண்டிப்பாக அப்ஃப்ரண்ட்டாக நின்று வேலை செஞ்சு கொடுப்போம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் வந்து ட்ரூவாக நின்று பண்ணி கொடுத்துருவோம். அதனால கண்ணை மூடிட்டு இங்கே வரலாம். என்னன்னா நீங்க வந்து வீடு என்ன போட்டு கட்டுறோம் அப்படிங்கறது வாயில சொல்றது இல்ல, கூட்டிகிட்டே போய் காட்டிடுறோம். இதுதான் பண்றோம், இதுதான் பண்ண போறோம். எங்ககிட்ட வீடு கட்டினவங்க எல்லாம் குடியிருக்காங்க, அவங்க கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். அப்படி எங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இமாலயன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 90 வீடு பண்ணிருக்கிறோம் 1.5 yearsல. அது கஸ்டமர்கிட்ட கூட்டு போய் காட்டுறோம், கஸ்டமர்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து எங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ராவல் பண்றோம். ஸோ ரீசேல் சப்போர்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்டு, லோன் சப்போர்ட்டு, எவ்ரிதிங் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கன்சல்டிங் கொடுக்குறோம். அதே இன்னைக்கு வந்து பண்ணுறதுங்கிறது வந்து சிரமம். ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்களோட இடத்துல இருந்து உட்காந்து யோசிச்சு உங்களுக்கு இதுதான் சார் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும், இல்லைன்னா இதை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு விஷயத்தை எங்களால் பண்ணி கொடுக்க முடியும்.
ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நம்ம இடம் வாங்குறோம் விற்கிறோம் அதை தாண்டி இவ்வளோ விஷயம் வந்து பேக் ஹேண்ட்ல வந்து போயிட்டு இருக்கிற விஷயம் வந்து பயங்கரமா. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா சார், நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மைக்ரேட் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மைக்ரேட் ஆகி வந்து இங்கே செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்காரரே நிறைய பேர் இருக்கிறாங்க, வாடகை வீட்டுல இருக்காங்க, போக்கியத்துல இருக்காங்க, அல்லது அடிஷ்னலா வந்து பையன் வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு வீடு வாங்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. பொண்ணுக்காக வாங்குவாங்க, இந்த மாதிரி இடம் வாங்கி போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னா மார்க்கெட் வந்து எப்படி வந்து இங்க இருக்குது, அது ஓப்பன் டாக் தான். பக்கத்துல கடைசி 5 வருஷம் 10 வருஷத்துல என்ன மார்க்கெட் வந்து growth ஆயிருக்கு, அப்ரிசியேஷன் ஆயிருக்கு, இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த ரேட்ல நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே சார் நம்ம விற்கக்கூடிய விலை வந்து காம்படிட்டிவா கொடுக்குறோம். எங்களுக்கு ப்ராஃபிட்ல வந்து நாங்க வந்து மினிமம் ப்ராஃபிட் தான் வச்சுக்கிறோம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு காம்பிடேட்டான ஒரு மார்க்கெட்ல காம்பிடேட்டான பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது நாங்க தெளிவா இருக்கிறோம். இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா ரொம்ப எல்லாம் டவுட் போட வேண்டியது இல்லை. விலை வச்சு கொடுத்து வாங்கிடுவோமா, இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கிருமா, அது கிடையவே கிடையாது. நான் என்னுடைய ஓன் வெஹிக்கிள்லயே அவங்களை உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு மார்க்கெட் ஃப்ரீ டைம்ல ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அனலைஸ் பண்ணி காட்டி இதுதான் என்னோட ரேட்டு, இதுதான் மார்க்கெட் ரேட்டு, உங்களுக்கு எது கம்பேர் பண்ணி வாங்கிக்கிங்க, நான் இவ்வளவு பெஸ்ட் கொடுக்குறேன், அதை என்னால பண்ணி கொடுக்க முடியும். அதனால வந்து ரேட்லயோ குவாலிட்டிலயோ சர்வீஸ்லயோ எதுலையுமே நாங்க வந்து குறை வைக்க மாட்டோம் கஸ்டமர். ஏன்னா எங்களுடைய பலமே எங்களுடைய கஸ்டமர்ஸ் தான். சூப்பர் சார். ஸோ சூப்பரா பேசிட்டாரு. இப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா சொல்லிட்டு போயிடுவாங்க. இது இன்டிப்தா போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வரும், உங்களுக்கு என்னென்ன டவுட் வரும், பேங்க் சைடில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், ஃபினான்ஷியல் என்ன பிரச்சனை வரும், எல்லாமே வந்து ஒரு பயங்கரமா ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளானோட தான் வந்து உங்களை கொண்டு போறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தா போதும், நீங்க வாங்குறீங்க வாங்கலை தாண்டி அதோட நாலேஜ் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரா ஒரு ஐடியா வரும். நெக்ஸ்ட் வந்து நீங்க வீடோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஐடியா வரும். நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க எப்போ வேணா கால் பண்ணி கேட்கலாம். நீங்க ஃப்ரீயா இருந்தா தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க.